எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் எத்தனையோ வீடியோஸில் குண்டலினின்றது சூடான காற்று அப்படின்றது எக்கச்சக்கமான இடத்துல சொல்லியிருக்கேன். சரி, இப்போது நம்ம இந்த காகபூஜன்ற பெருநூலாயிரத்தில் இருக்கக்கூடிய 2 பாட்டை டீகோட் பண்ணுவோம். இல்லை ஃபஸ்ட்டு பாட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது பாருங்கள். குண்டலினியை கண்டாக்கால் கருக்கும் என்பார். அதாவது இந்த குண்டலினியை பார்த்தவங்களுக்கு உடல் கருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலினியின் இருப்பிடமும் மூலம் என்பார். இந்த குண்டலினி உதிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூலாதாரம்னு சொல்லுவாங்க. குண்டலினி தான் என்றாக்கால் நரம்போ தோலோ. குண்டலினா என்ன? நரம்பா இல்ல தோலா? குரு தண்டோ மூல எலும்போ பிடரி மார்போ. அதாவது இந்த குண்டலினா என்ன? நரம்போ தோலோ, இல்லைனா உங்களுடைய குரு தண்டோ தலையோ, இல்லைனா மூளை எலும்பு, அதாவது உங்களுடைய டைல் போனா, இல்லைனா பின்மண்டை, பிடரினா பின்மண்டை, பின்மண்டையா, இல்லைனா உங்களுடைய மார்பா. குண்டலினா என்னையா அப்படின்னு இவருக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. இதெல்லாம் குண்டலினியா? எனக்கு தெரியல, சொல்லுன்னு அவரு கேட்கிறாரு. ஓகேவா? ஸோ பின்னாடி அவரே சொல்லுவாரு. ஓகேவா? ஸோ குண்டலினா இதுவா அப்படின்னு கேட்டுட்டு, குண்டலினி என்றவர் பேர் யார் சொன்னார்? அதாவது இந்த குண்டலின்ற பேரை முதல்ல யார் சொன்னார்னு தெரியல அப்படின்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த குண்டலின்ற வார்த்தைக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ அவர் கேட்குறாரு, என்னையா இவ்வளோ சொல்றீங்க, இதோட இவ்வளோ பேர் சொல்றீ, அதாவது இந்த பேர்ல இவ்வளோ பெருமையை சொல்றீங்க இல்லையா, இந்த குண்டலின்னா என்ன அதை முதல்ல சொல்லுங்க. அதை சொல்லாம குண்டலின் அதை பண்ணோம் இதை பண்ணோம், அடுத்த லைன்ல வாய் திறந்து பேசும்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே அப்படின்னா என்ன? குரு என்றார், வாழை என்றார், குமர் என்றாரே. இதுதான் குரு, இதுதான் வாழை அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலேயே அது என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்டுட்டு இப்ப அடுத்த பாட்டுக்கு அவர் வராரு. ஓகே, இந்த பாட்டில் தான் உண்மையிலேயே குண்டலினா என்ன அப்படின்னு காகபூஜனர் என்ன சொல்றாரு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல மெயின் கண்டென்ட். ஓகேவா? ஸோ இந்த 2வது பாட்டில் மொத்தம் 8 லைன் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் 4 லைன் பார்த்தீங்கன்னா இந்த குண்டலினி அப்படின்ற சக்தி எந்தெந்த இடத்துலலாம் பாயணும், குண்டலின்ற சக்தின்னு சொல்ல முடியாது, குண்டலின்ற விஷயம் எந்தெந்த இடத்துலலாம் பாயணும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த 4 லைனில் குண்டலினா என்னன்னு சொல்லுவார். ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போமா? மட்டேதான் மனமிருந்து உயிரே நாடி. ஃபஸ்ட்டு மட்டேதான் மனமிருந்து உயிரே நாடி. உயிரே நாடி அப்படின்னா உங்களுடைய சுவாதிஷ்டானம். உயிரேனா அந்த சுவாதிஷ்டான இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய துடிப்பு, அந்த இடத்துல மனசை வச்சு துடிப்பை கவனிங்க. அந்த அந்த சுவாதிஷ்டான இடத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த குண்டலினின்றது அங்கே பாயணும். ஓகே, மறைவேதம் குடியிருந்த தண்டு நாடி. மறைவேதம் குடியிருந்த தண்டு நாடி. மறைவேதம் குடியிருந்த தண்டு அப்படின்னா அந்த தண்டுன்றது உங்களுடைய ஸ்பைனல் கார்டு. அந்த ஸ்பைனல் கார்டில் குடியிருந்த மறை வேதம் வேற ஒண்ணுமே இல்லை, உங்களோட ஸ்டெம் செல்ஸ் தான். ஓகே, ஸோ மறைவேதம் குடியிருந்த தண்டு நாடி, அதாவது உங்க ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய துடிப்பு. ஓகே, இந்த இடத்துல நாடி அப்படின்றது துடிப்பை குறிக்கும். ஏன் நாடின்றது துடிப்பை குறிக்கும் அப்படின்னா, நாடிக்கு நிறைய விதமான அர்த்தங்கள் இருக்கு. நாடிக்கு நாழி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. நாழி அப்படின்னா நேரம். ஸோ இப்போ கிராமத்து சைட்லாம் போனீங்கன்னா நாடி பிடிச்சி பார்த்துட்டு நாடி வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ துடிப்பு வரல தான் நாடி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஸோ இந்த இடத்துல உயிரே நாடி, தண்டு நாடி அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய துடிப்பை குறிக்கிறது. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நாடிக்கு நிறைய விதமான பெயர்கள் யூஸ் பண்ணுவாங்க. நடனம், தாண்டவம், ருத்ர தாண்டவம். ருத்ர தாண்டவம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் பீட் தான். ருத்ர நடனம்னா ஹார்ட் பீட்டு, ருத்ர தாண்டவம்னா ஹார்ட் பீட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சது தான் அது தாண்டவம். ஓகே, நடராஜ நடனம்னா தலையில் இருக்கிறது உங்களுடைய பீனியல் பீட்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ பாட்டுக்குள்ளே வருவோம். ஓகே, மறைவேதம் குடியிருந்த தண்டு நாடி, எட்டே நீ நாக்கினடி மூல பீஜம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்லிட்டாரு? உங்களுடைய சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய நாடி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடி, அந்த இடம் வழியாக குண்டலினி பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிட்டு எட்டே நீ நாக்கினடி மூல பீஜம், அதாவது நாக்குக்கு கீழ்ப்பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு மூல பீஜம் இருக்குன்றார். மூல பீஜம்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்கு. ஓகே, இது மத்தி கயிறு ஒன்று திருகு கம்பி. ஓகே, நாக்கு கடியில் இந்த மூல பீஜம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, அதோடைய மத்தியில திருகு கம்பி போல ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது மத்தி கயிறு ஒன்று திருகு கம்பி. ஸோ இந்த இடம் வழியா இந்த 4 லைன்லையும் இருக்கிறது உங்களுடைய சுவாதிஷ்டானம், ஸ்பைனல் கார்டு தலைப்பகுதி, அதுக்கப்புறம் இந்த நாக்கின் அடி. ஓகே, இந்த இடம் வழியா உங்களுடைய குண்டலினி அப்படின்றது பாயணும். இதெல்லாம் பாயக்கூடிய இடம். இப்போ அடுத்த லைனுக்கு வராரு. முட்டே நீ வாசி கொண்டு அனல் எழுப்பி.
ஸோ ஃபஸ்ட்டு பாட்டில் என்ன சொல்லிட்டாரு, குண்டலின்லாம் என்னையா, எலும்பா, தோலா, மார்பா, பிடரியா, மூளை எலும்பான்னு கேட்டுட்டு அடுத்த பாட்டில் அதுக்கான பதில் அவர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, முட்டே நீ வாசி கொண்டு கனல் எழுப்பி. வாசின்ற அந்த அனல் இருக்கு இல்லையா, அந்த சூடு இருக்கு இல்லையா, அதை எழுப்பு, அதுதான்டா குண்டலினி அப்படின்னு வந்து காகபுஜண்டர் மண்டல அடிச்ச மாதிரி சொல்றாரு. இப்போ சில பேர் வந்து குண்டலினா ஜில்லுன்னு காத்துன்றாங்க. என்ன இதுக்கு மேலே நான் என்னத்தை வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா காகபுஜண்டர் சொல்றாரு, வாசி கொண்டு அனல் எழுப்பு அப்படின்றாரு. இதுதான் உண்மையான குண்டலினி. ஓகே, இதுக்கு மேலே ஒரு எவிடன்ஸை எனக்கு தெரியலப்பா, இதுக்கு மேலே நான் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இதே விஷயம்தான் அகஸ்தியோட நூலில் இருக்குது, போகரோட நூலில் இருக்குது, சுப்பிரமணியரோட நூலில் இருக்குது. இங்கே குண்டலினா ஜில்லுன்னு காத்துன்றாங்க. அந்த ஜில்லுன்ற காற்று வந்து வேற ஒரு விஷயம், அது குண்டலினியே கிடையாது முதல்ல. ஓகே, இது கூட புரியாமல் சொல்லிக் கொடுக்க வந்துடுறாங்க. நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. சரி, முட்டேனி வாசி கொண்டு கனல் எழுப்பி, முகம் மேலே நேர் நிமிர்ந்து கயர் எழுப்பி, முதுகு தண்டு நேராக நிமிர்ந்து அந்த அனல் அந்த சூடு போய் மூஞ்சாண்டு அடிக்கும் போது அந்த மூஞ்சே வந்து அனலாக இருக்கும். மூஞ்சே வந்து அந்த அளவுக்கு சூடாக இருக்கும், உஷ்ணமாக இருக்கும். அனுபவிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது. ஓகேவா, அந்த அளவுக்கு ஹீட் வந்து பயங்கரமாக அடிக்கும். விட்டேனி தூண்டி வர ஜான் கிளம்பும். விட்டேனி தூண்டி வர ஜான் கிளம்பும். அதில் இந்த குண்டலினி வந்து ப்ராசஸ் ஆகும்போது அந்த சுவாதிஷ்டானத்துலேருந்து ஒரு ஜான் வந்து அந்த அனல் வந்து கிளம்பும். அந்த ஒரு ஜான் அனல் கிளம்பி எங்கே போய் சேருமா, மணிபூரகத்தில் வந்து சேரும். அந்த மணிபூரகத்தில் வந்து அந்த அனல் வந்து சேரும் போது அந்த மணிபூரகம், அதாவது உங்களுடைய பேன்கிரியாஸ், இந்த பேன்கிரியாஸ் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கும் போது அடுத்து சொல்கிறாரு, வில்லங்கம் தொப்பிலின் மேல் வில்லங்கம் தானே. தொப்பிலின் மேல் வில்லங்கம் தானே. தொப்புனா உங்களோட வயத்தோட நடுப்பகுதி, அதுக்கு மேலே, அதாவது மேல் வயிறில் தான் உங்களுடைய பேன்கிரியாஸ் கிளாண்ட் இருக்குது. இந்த பேன்கிரியாஸ் அப்படின்றது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்க என்சைம்ஸ், அதாவது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், நீங்கள் சாப்பிட்ற பொருளில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கரைச்சி நியூட்ரிஷன்ஸை உள்ளே எடுத்துட்டு ரத்தத்துலையும் சிஎஸ்எஃப்லையும் கலக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த பேன்கிரியாஸ் கிளாண்டு தான். அந்த பேன்கிரியாஸ் கிளாண்டு ப்ராசஸ் ஆகும்போது, இந்த குண்டலினி மூலமா ப்ராசஸ் ஆகும்போது அது நிறைய விதமான வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த பாட்டில் அவர் சொல்ல வர்றாரு. இதுக்கப்புறம் நிறைய இருக்கு, பட் இந்த பாட்டே எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நாக்குக்கு கீழே வந்து ஒரு மூல பீஜம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இதுக்கு நடுவில் வந்து இதோட மத்தியில் வந்து திருகு கம்பி மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ இதோட விஷயத்தை நான் மெடிக்கலா, டெக்னிக்கலா, அனாட்டாமிக்கலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண போறேன். இது வரைக்கும் இந்த லெவலுக்கு இறங்கி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நான் டெக்னிக்கலாகவே சொல்றேன். ஒண்ணுமே இல்லை, இந்த நாக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதியை சப்லிங்குவல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த சப்லிங்கல் ரீஜன் எதுக்காக அப்படின்னா, அந்த சப்லிங்குவல் ரீஜன்ல நிறைய பிளட் கேபிலரிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. இந்த கேபிலரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குல்லையா, அது நல்லா ஜூஸ் ஆகி சின்ன சின்ன மாலிகூல்ஸ், ஓகேவா, இந்த அளவுக்கு மாலிகூல்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த மாலிகூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நாக்குக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சப்லிங்குவல் ரீஜன்குள்ள இருக்கக்கூடிய பிளட் கேபிலரிஸ் வந்து அந்த சின்ன சின்ன மாலிகூல்ஸை அப்சர்வ் பண்ணி உங்களோட பிளட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாகவே இன்ஜெக்ட் பண்ணும். ஆனால் எல்லா மாலிகூல்ஸும் வந்து உள்ள போகுமான்னு கேட்டால் இல்லை. சில பர்டிகுலர் மாலிகூல்ஸ் மட்டும்தான் வந்து உள்ள வந்து இன்ஜெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு நாக்குக்கு கீழே ஒரு மாத்திரை வந்து வச்சுக்க சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நைட்ரோகிளிசரின் அதிகமாக இருக்கும். வேற சில சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த மாத்திரையை பொறுத்த வரைக்கும் நாக்கு கீழே வச்சுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்ட்ரைட்டாக பிளட்டில் வந்து பம்ப் ஆகி ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு குறைச்சி வைக்கும். எது வரைக்கும்னா ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் குறைச்சி வைக்கும். அதனால நாக்கு கடியில் வச்சுக்க சொல்லுவாங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் நாக்கு கடியில் அப்சர்வ் பண்ணுவான்னு கேட்டால் இல்லை. வேற சில சப்ஸ்டன்ஸ், உதாரணத்துக்கு B12 இருந்ததுன்னா அதுவும் அப்சர்வ் பண்ணும். ரொம்ப சின்ன சின்ன மாலிகூல்ஸ் வந்து உள்ள வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி. ஓகே, இது வந்து ஸ்ட்ரைட்டாக பிளட்டுக்குள்ளே பம்ப் பண்ணுறதால இதை மெடிக்கலாகவே வந்து நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய சந்தேகம் எங்கன்னா, அங்கே குண்டலினின்றது அனல் காத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. வாசி என்ற கனல் ஏற்றுன்னு ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. இதில் எப்படி கன்ஃபியூஸ் ஆக முடியும்? ஆனால் குண்டலினா ஜில்லுன்னு காற்று மேலே ஏறும்னா எனக்கு அது சீரியஸாக புரிய மாட்டேங்குது. லைக் சரி, என்னமோ சரி, இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ டாட்டா, பை பை.